என்னோட பெண்ணை நான் வந்து ஐடி செக்டார்ல வேலை செய்யற பையனுக்கு தான் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ற ஒவ்வொரு அம்மா அப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு சமர்ப்பணம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, இப்ப என் பிள்ளைய வந்து மாடு மேய்க்க சொல்லிக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? மாமா, நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஏன் மாப்பிள்ள மாடு மேய்க்க சொன்னீங்க? என்னோட வேலை நேரம் காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபுல் ஒர்க். அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெயில் போட்டு வாங்கிட்டு வீட்டில இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மாப்பிள்ளை வீட்டு சைடு அம்மா அப்பாவுக்கு ஒரே பையனா இருக்குன்னு, பையன் ஐடி கம்பெனியில வேலை செய்யணும், மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும், 10 ஏக்கர் காடு இருக்குன்னு, இதெல்லாம் இருந்ததுன்னா கொண்டு வாங்க, ஜாதகத்தை கொண்டு வாங்க, பொருத்தம் இருந்ததுன்னா பார்க்கலாம். நீங்க சொன்னதுனாலதான் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு 5 ஏக்கர் தான் காடு இருந்துச்சு. அது ஃபுல்லா தோப்பா இருந்துச்சு. அம்மா அப்பா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க 10 ஏக்கர் இருக்கிற பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னதுனால பக்கத்தாலேயே ஒரு 5 ஏக்கர் காடு வாங்கினேன். அது ஒரு ரூபாய்க்கு செலவாகி போச்சு. இப்போ அதில் ஃபுல்லா புல்லு முளைச்சிருக்குது, ஃபுல்லா ஆள் வளர்த்திக்கு இருக்குது. அதனால 4 மாட்டை வாங்கி விட்டு உங்க பிள்ளைய மேய்க்க சொல்லிக்கிறேன். அதில் மாசம் ஒரு 20,000 ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். அப்படி கேட்டதுக்கு என் பிள்ளை இப்படி வேலை வாங்குறீங்களா மாப்பிள்ள, இது நல்லா இருக்குதா? அதுக்காக மட்டும் இல்லைங்க மாமா, உங்க பொண்ணு கல்யாணம் ஆன புதுசுல என்ன சொன்னா தெரியுங்களா? ஆணும் பெண்ணும் சமம், எனக்கு எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னான். அதனாலதான் நான் மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நீ இப்ப 20,000 ரூபா தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிற, உனக்கு 2 கோழி பண்ணையை போட்டு விட்டுற, அதுல மாசம் 80,000 ரூபா வரும், அப்பத்தான் வந்து 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கும், அப்பத்தான் ஈக்குவல் ரைட்ஸ் ஆகும்னு சொல்லி சொன்னேன். என்ன மாப்பிள்ள கோழி பண்ண போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லைங்க மாமா, எனக்கு இன்னும் 2 மாசம் கழிச்சு இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்போ உங்க பொண்ணுக்கு வாத்து பண்ணை போட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்க போய் உங்க பொண்ணுகிட்ட வாத்து எப்படி மேய்க்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. என் பிள்ளை கோழி பண்ண போட்டா கோழி மேய்க்கவே தெரியாது, இதுல நான் எங்க போய் வாத்து மேய்க்க அவளுக்கு சொல்லி கொடுக்கறது?